வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தெருநாய்களின் தாக்குதல் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாய்சேய் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் 1 லட்சம் கன அடி உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் டை பிரேக்கர் சுற்றில் கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுக்க முயன்றபோது பீகார் பிரச்சனையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். கேள்வி நேரம் முக்கியமானது என்பதால் எதிர்க்கட்சிகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பங்களோடு அமளியில் ஈடுபட்டனர். அமளியினோடே ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தூய்மை பசுமை திட்டம் தொடர்பான கேள்விக்கு அவையில் பதிலளித்தார். எதிர்க்கட்சிகளின் முழக்கம் தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான திரு தனபால், திரு இன்பதுரை ஆகியோர் உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மக்களவையில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சிறப்பு விவாதம் இன்று இடம்பெற உள்ளது. ஆளும் கட்சி சார்பில் அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜெய்சங்கர் ஆகியோர் இந்த விவாதத்தின் மீது பேச உள்ளனர். இதனிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்திலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விலகி ஓடுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த விவகாரம் குறித்து இன்று முக்கியமான விவாதம் நடைபெற இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே பீகார் விவகாரத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வலியுறுத்துவதாக குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் தான் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் வேண்டுமென்று கோரிய நிலையில் தற்போது அதிலிருந்து விலகி ஓடுவதாக திரு ரிஜிஜு குறை கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ப சிதம்பரம் தெரிவித்த ஒரு கருத்திற்கு மத்திய அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் கருத்துக்கள் பாகிஸ்தானுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று குறை கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் சிங் தாக்கூர் திரு ப சிதம்பரத்தின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து பேசுகையில், தேசத்தை காப்பதற்காக முப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு காங்கிரஸ் ஆதாரம் கோருவதாக குற்றம் சாட்டினார். பிஜேபி உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் திரு ப சிதம்பரத்தின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் சிறு குழந்தைகள் மீதான தெரு நாய்களின் தாக்குதல் அதிகரித்து வரும் சூழலில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சிசுக்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மீது தடுப்பூசி செலுத்தப்படாத தெருநாய்களின் தாக்குதலால் ராபிஸ் நோய் பரவி வருவது குறித்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் பதிவு செய்துள்ளது. இதனால் எழுந்துள்ள நிலைமை மிகவும் ஆபத்தாக உள்ளது என்று எடுத்துரைத்த நீதிபதி ஜே பரிதிவாலா தலைமையிலான அமர்வு இவ்விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயின் உத்தரவிற்காக உரிய சான்றுகளுடன் வைக்கப்பட்டுள்ளது. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டுள்ளார். இயற்கை வளம் செழிப்புடன் இருந்தால் மட்டுமே மனித வாழ்வு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழக கிராமப்புற பகுதிகளில் சுகாதார திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு செவிலியர் அவையம் சார்பிலான 100ஆண்டு விழாவில் இன்று உரையாற்றிய
துணை முதலமைச்சர் தாய்சேய் இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் பெருமளவு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் துணை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அரசு செயலாற்றி வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டட திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவர்களின் நலன் கருதி அவர்களின் இருப்பிடம் அருகிலேயே பணியாற்ற அரசு வகை செய்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்னணு உதிரிப்பாக நிறுவனங்களை தொடங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா கூறியுள்ளார். இதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 60,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிறந்த உள்கட்டமைப்பு காரணமாக தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 1 லட்சம் கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் சேலம், ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 4வது முறையாக கடந்த ஜூலை 25ஆம் தேதி முழு கொள்ளளவை எட்டியது. அன்று முதல் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. காவிரி கரையெங்கும் உள்ள 11 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது மக்களை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 1,25,000 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து நண்பகல் வாக்கில் வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நாமக்கல் குமாரபாளையம், பள்ளிப்பாளையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி கரையோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குமாரபாளையம் மணிமேகலை தெரு பகுதியைச் சேர்ந்த 30 குடும்பத்தினர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியிலும், கலைமகள் தெரு, இந்திரா நகர் பகுதியில் வசிக்கும் 50 குடும்பத்தினர் நகராட்சி திருமண மண்டபத்திலும் தங்க வைக்கப்பட்டு தேவையான மருத்துவம், உணவு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. காவிரி ஆற்றில் அதிக வெள்ளம் வருவதால் வருவாய்த்துறை, காவல்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். கரூர் மாயனூர் கதவணைக்கு 99,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருச்சி முக்கொம்பு அணைக்கு 58,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கொள்ளிடத்தில் 34,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்து கொள்ள மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திருமதி வசந்தா அறிவுறுத்தியுள்ளார். நடப்பு 25-26ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 770 பிரிமிய தொகையை தங்களது பகுதி பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் செலுத்தி பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தவணை செலுத்த இறுதி நாள் 31/7/2025. அதற்கு மேல் காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் நெல் மூட்டைகளை எடுத்து செல்லும் லாரிகளுக்கு வாடகை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த போராட்டத்தால் பணிகள் முடங்கியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற ஆடிப்பூர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் டை பிரேக்கர் சுற்றில் கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். முன்னதாக நேற்று நடைபெற்ற 2வது இறுதி சுற்று ஆட்டமும் டிராவில் முடிவடைந்ததை அடுத்து டை பிரேக்கர் சுற்று இன்று நடைபெறுகிறது. 15வது ஹாக்கி தேசிய ஆடவர் சப் ஜூனியர் சாம்பியன் பட்ட போட்டிகள் சென்னை MRK ஹாக்கி மைதானத்தில் இன்று தொடங்கின. கசகஸ்தானில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதி சுற்று இறுதி ஆட்டத்தில் சசிகுமார் முகுந்த் ஜார்ஜியாவின் ஜுராவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தெருநாய்களின் தாக்குதல் தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது.
தமிழ்நாட்டில் தாய் சேய் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் 1,00,000 கனஅடி உபரிநீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜார்ஜியாவில் ஃபிடே மகளிர் செஸ் உலக சாம்பியன் பட்ட போட்டியின் டை பிரேக்கர் சுற்றில் கொனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.